ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயில் காலத்தில் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கான குக்கிங் ரெசிபி வீடியோஸ், ஹெல்த் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், பேபி கேர் டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 3 மாதத்துக்கு கண்டிப்பாக நல்லா வெயில் அடிக்கும். பல நாட்கள் கண்டிப்பாக 100 டிகிரி டெம்பரேச்சரை கூட டச் பண்ணும். குளிர்காலத்துலலாம் நம்ம பிள்ளைங்களை எப்படி கவனமாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டீஹைட்ரேஷன் வந்துடும். அதாவது உடம்புல உள்ள நீர்ச்சத்து கம்மியாயிரும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களோட யூரின் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும் வெயில் காலத்தில். அப்படி இருந்தாலே அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்துட்டுன்னு அர்த்தம். இன்னொன்று ஹீட் ரேஷஸ் வரலாம், வேர்க்கூறுன்னு சொல்லுவோம்ல, அது அடிக்கடி வரும் அதிகம் வேர்க்கிறனால. இன்னொன்று இந்த மாதிரி நீர் கம்மியாக வெளியேறனால, யூரின் அவுட்புட் கம்மியாகிறனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் கூட வரலாம். இது தவிர நிறைய தொற்று நோய்கள், சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி தொற்று நோய்களும் வெயில் நேரத்தில் நிறைய ஈஸியாக பரவும். இதுலேருந்தெல்லாம் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தை 6 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வெளியில் உள்ள தண்ணி எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தாய்ப்பால்லையே போதுமான அளவு தண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் வேறு எந்த தண்ணியும் கொடுக்க வேண்டாம், தாய்ப்பாலே போதும். தாய்ப்பால் போதுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் குழந்தைங்க எத்தனை தடவை நீர் கழிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். குழந்தைங்க நார்மலாக 6லேருந்து 8 தடவைக்குள்ளே ஒரு நாளைக்கு நீர் கழிச்சாங்க அப்படின்னா அவங்க போதுமான அளவு தாய்ப்பால் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு உடம்புல நீர்ச்சத்து போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க குழந்தை 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தை அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு தண்ணி தேவை அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இது தவிர நீங்கள் குழந்தைங்க நீர் கழிக்கிறத வச்சே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஒருவேளை நீர் கழிக்கும் போது ரொம்ப கடுக்கிற மாதிரியோ இல்லைன்னா ரொம்ப மஞ்சளாவோ போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீர் கம்மியாக இருக்குது, நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அடுத்ததாக குழந்தைங்க வெயில் காலத்தில் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைங்க நிறைய நீர்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றது நல்லது. எடுத்துக்காட்டுக்கு வெள்ளரி பழம், இல்லை வாட்டர்மெலான், இல்லை லெமன் ஜூஸ், இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கணும். இன்னொன்று டெய்லியுமே குழந்தைங்க தயிர் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தயிர் சேர்க்குறதுனால அது உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். அதுவும் இல்லாமல் உடம்புல அந்த நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது நல்லா வரும். அதனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த வயிற்றுப்போக்கு அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதனால் டெய்லியுமே குழந்தைங்களோட உணவில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த இளநியும் டெய்லி மதியம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இதில் நிறையா பொட்டாசியம் இருக்கிறனால வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷனால் வர்ற அந்த மசில் கிராம்ஸ், கால் வலி அதெல்லாம் வராமல் இருக்கும். 3வது வெயில் காலத்தில் பண்ண வேண்டியது குழந்தைங்க உடுத்துகிற ஆடைகள். லைட் கலர் ஆடையாக உடுத்தணும். அதே மாதிரி கொஞ்சம் லூஸாக உள்ள ஆடைகள் அணிவது நல்லது. கொஞ்சம் முட்டுக்கு மேலே இல்லை ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப வேர்க்காது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வெயில் காலத்தில் ஒருவேளை உங்கள் குழந்தை டயப்பர் போடுற பிள்ளைங்களாக இருந்துச்சு அப்படின்னா டயப்பர் ரேஷ் ஈஸியாக வரும். ஏற்கனவே ஆல்ரெடி வேர்க்கும். அது போக அவங்க யூரினும் பாஸ் பண்ணி டயப்பர் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா டயப்பர் ரேஷ் ஈஸியாக வெயில் காலத்தில் வந்துடும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் நேரம் டயப்பர் போடாமல் விட்டால் கூட ரொம்பவே நல்லது. இன்னொன்று, ரொம்ப வெயிலாக இருக்கும்போது குழந்தைங்க ஏசியில் இருக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனால் ஏசியோட டெம்பரேச்சர் ஒரு 23லேருந்து 25க்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா அது குழந்தைங்களோட உடலுக்கு ரொம்ப உகந்தது. 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளிப்பாட்டுறது. குழந்தைங்கள வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவை வர தாராளமாக குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டும் போது குழந்தைங்களுக்கு உடம்புல இருக்க அந்த வேர்வையெல்லாம் போய் ஹீட் ரேஷஸ், வேர்க்குரு போன்ற தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கும்.
நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சோப் போட்டு குளிப்பாட்டலாம், இல்லை 2 தடவையும் சோப் போட்டு குளிப்பாட்டலாம். ஆனால் அந்த சோப் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்காமல் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கிற சோப் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களை வெளியே கொண்டு போகிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் பகல் நேரத்தில் நீங்கள் குழந்தைங்களை வெயிலில் கொண்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது. ஈவினிங் கொண்டு போகலாம், இல்லை நைட்டு கொண்டு போகலாம், இல்லை ஏர்லி மார்னிங் 10 o'clock முன்னாடி கொண்டு போய்ட்டு வரலாம். ஆனால் 10 o'clock அப்புறம்லேருந்து ஒரு 4 o'clock வரை கொண்டு போகும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தலையில் ஒரு தொப்பி அணிஞ்சிட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்கின்ல வர்ற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தவிர்க்கப்படும். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வெயில் காலத்தை ஈஸியாக சமாளிக்க முடியும், குழந்தைங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவைப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பை.